பிளேட் ஆஃப் கிங்ஸ்னா என்னன்னு தெரியுமா? ஆமா, லேட் ஆயிடுச்சு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு மணில. நிஜமாவே உனக்கு அது தெரியுமா? இல்ல நீ என்ன ஏமாத்துறியா? எனக்குள்ள இருக்க டேலண்ட்டை நான் இது வரைக்கும் யார்ட்டையும் வெளியே சொன்னதே இல்லை. என்ன மாதிரி பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம் திறமைய வெளியே சொல்லிக்கிறதே இல்லை. என்னை பத்தி சொல்லணும்னா எத்தனையோ பெரிய வீரர்களை அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்கேன். ஷெல்வின் மட்டும்தான் நான் போட்டி போட தகுதியானவன். ஆனா என் பேரை கேட்டா அவனே பயந்து நடுங்கி ஓடிடுவான். நிஜமாவா? ஆமா, இல்லையா பின்ன? ஆனா அவன் அதை ஒத்துக்கவே மாட்டான். இதெல்லாம் நினைச்சாதான் எனக்கு சிரிப்பா இருக்கு. நல்ல வேலை நான் பேசினதை அவன் கேட்கல. அங்க பாத்தியா, என்னை விட்டு தள்ளி எவ்வளவு தூரத்துல நடந்து போறான் பாத்தியா? ஏன்னா அவனுக்கு என்ன பார்த்தா பயம். நான் பிராக்டிஸ் பண்றத பார்த்ததான் அவன் பயந்து அந்த பக்கம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். நிஜமாவா? இங்க அவன் தானே நல்லா சண்டை போடுவான். அவன் அப்படிதான் இருப்பான். ஆனா என்கிட்ட சண்டைன்னு வந்துட்டு அவன் தோத்து போயிடுவான். நான் என்ன பண்றது? எனக்கும் அவனை பார்த்தா பாவமா இருக்கு. ஆனா ரொம்ப பாவமாலாம் இல்ல. நான் ஒரு சூறாவளி. என்னை சுத்தி 100 பேர் நின்னா கூட ஒரே அடியில காலி பண்ணிடுவேன். இப்படிதான் நான் பல சிங்கங்களை சண்டை போட்டு வீழ்த்தி இருக்கேன். என்ன சொல்லி தரணும்? நான் தான் ரிட்டையர் ஆயிட்டேனே. நான் ட்ரைனிங்லாம் இப்ப கொடுக்கறதில்ல. என் அளவுக்கு சண்டை போறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல. எவ்வளவு பெரிய அழுப்போ. நானும் வர கொஞ்சம் இரு. இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்குல்ல? என்ன தயவு செஞ்சு தனியா விடு. நீ எதுக்காக இப்படி என்ன தொலை பண்ணிட்டு இருக்க? மாஸ்டர், என்ன நீங்க உங்களோட ஸ்டூடண்ட்டை ஏத்துக்கோங்க ப்ளீஸ் மாஸ்டர். ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, அதுக்கு முன்னாடி நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். உன்னால எவ்வளவு தாக்கு பிடிக்க முடியும்னு பார்க்கலாம். அங்க பார்த்தல, அதுதான் உன்னுடைய எதிரி. நீ மட்டும் அவனை சாச்சிட்ட அப்படின்னா நான் கண்டிப்பா உனக்கு எல்லாத்தையும் காத்து தருவேன். நீங்க ரெடியா? நான் இப்ப செமையா சண்டை போட போறேன். ஆல் தி பெஸ்ட். நான் இப்ப கிளம்புறேன். மாஸ்டர், சீக்கிரமா வந்து உங்களை பாக்குறேன். தப்பிச்சிட்டேன். சீக்கிரமாலாம் பார்க்க முடியாதரா தடியா. இப்ப நான் உன்னை அடிக்கிற அடியில நீ சாஞ்சிடணும். ஓகே? அப்புறம் மாஸ்டர் லூயிக்கு வேற வாய்ப்பே இல்லை. எனக்கு சொல்லி கொடுத்துதான் ஆகணும். இந்த வாங்கிக்கோ. இப்படி சொதப்புன்னு நான் எதிர்பார்க்கலையே. என்ன? இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. உன்னை சமாளிக்கிறது கஷ்டம்தான். அதேதான். உன்னை பிடிச்சிட்ட. இப்போ உன்னால எதுவும் பண்ண முடியாது. நீ பார்க்க தான் காமெடியா இருக்க, ஆனா ரொம்ப மோசம். என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் இது ரொம்ப சுவையா இருக்கும். தப்பிக்கவே முடியாது. உன்னை நான் இன்னைக்கு மன்னிக்கவே மாட்டேன்.
நல்ல பாடடா. டைம் பாஸ் ஆவலியேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் எங்க போனான்னு தெரியலையே. ஒன்னதும் நீ இங்கே இரு, நான் போயிட்டு உடனே வர. என்னதுடா இது? இதை வச்சு அந்த குண்டை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. கடப்பாவி, இந்த குண்டை எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியலையே. ஆகா, என்னதுடா இதெல்லாம்? இது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்லையே. இங்க பாத்தியா, உன் கூட சண்டை போடுறதுக்கு நான் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கேன். உன் கதை இன்னைக்கு முடிஞ்சது. நீ என்னை எவ்வளவு கடுப்பேத்திக்கிட்டு இருந்த, உன்னை நான் இன்னைக்கு பழி வாங்காம விட மாட்டேன். இப்ப நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உன்னால எப்படி அதை பண்ண முடிஞ்சது? ஆனா எனக்கு என்ன வந்துச்சு? என்ன நீ ஏமாத்த முடியாது, புரிஞ்சுதா? தப்பு சொட்டாயோப்பா. ஆஹா, ஓடி வரானே. என்னால முடியல. அப்ப சரியான பைத்தியம்டா. படைய என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? காப்பாத்துங்க, யாராச்சும் அடிய காப்பாத்துங்க. விழுந்து ஏந்திரி, ஒழுங்கா ஏந்திரி. நான் நினைச்சதை விட மோசமா இருக்கும். அப்படின்னா என்னால அதை கத்துக்கவே முடியாதோ? யோசிச்சு முடிவு பண்ணணும். இதுக்குள்ள இருந்து எப்படி வெளியே வர்றதுனே தெரியலையே. எனக்கு தலையே சுத்துதுறான். அவன் என்ன ரொம்ப பயம் காட்டிட்டானே. நான் இப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ண போறேன்? என்கிட்ட ஏதாவது இருக்குதான்னு பாப்போம். சோப்பு, டாய், டாய்லெட் பேப்பர், செருப்பு, கர்ச்சு, வாழைப்பழம். இவன் என்ன கண்டிப்பா போட்டு தள்ளிடுவானே. அச்சோச்சோ, அவன் இடத்தை கொண்டு வந்திருக்கிறான். கெட்டவனுக்கெல்லாம் நான் கெட்ட வேண்டாம். மாட்டிக்கிட்டியா? இப்ப பாரு, என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு நினைச்சியா? இனிமே என் பேரை கேட்டால நீ வாழ்நாள் முழுக்க மறக்கவே கூடாதுடா. வாங்கிக்க, இது போதுமா? வாங்கிக்க. பயந்து ஓடிட்டான். நான் ஒரு லூசர், என்னால யாரையும் தோக்கடிக்க முடியல. இவ்வளோ பெரிய முட்டாளா இருக்கான். ஒரு டம்மி பொம்மை கூட போட்டி போட்டுட்டு ஜெயிக்க முடியலன்னு போறான். அவனுக்கும் சண்டைக்கே வேலைக்கு ஆகாதுன்னு அவனுக்கு புரிஞ்சிருக்கும். நீ அவனுக்கு பாடம் கத்து கொடுக்க நாடாடா கிடைச்ச. அவனுக்கு தான் வெளியே வச்ச.
பிரம்பல், இன்னைக்கு இந்த தெருவை பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமா தெரியல. என்ன வித்தியாசம்? ரொம்ப அமைதியா இருக்கு. சரி பரவாயில்ல, சுத்தி யாரும் இல்லாததுனால நம்ம ஜாலியா இருக்கலாம். எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் சேர்ந்து பிளாக் ஃபெஸ்டிவலை கொண்டாடலாம். எல்லாரும் முகத்திலையும் கரிய பூசறதுக்கு நான் வந்துட்டேன். நான் உன் மேல பூச போறேன். ஆமாண்டா அண்ணா. அம்மா, நீங்க பூசிக்க. நான் விட இன்னைக்கு ஏதோ பிளாக் ஃபெஸ்டிவல். எல்லாரும் மூஞ்சில கரிய பூசிக்கிட்டா மரியாதையா இருக்குமா? நிஜமாவா? நல்லா இருக்கு. டேய் அண்ணா, நாமளும் ட்ரை பண்ணலாம்டா. வா நாமளும் போலாம். ஜாலி. யாரும் இல்ல. இங்க பாரு பிரபல், சீக்கிரம் போய் அவங்க கையில இருக்கிறது இந்த வீட்டுல இருக்கான்னு பாரு. ஓகே. அது சரி, இங்க என்ன இருக்கு? எதுவா இருக்கும்? சரி பார்த்துடலாம். ஓ, கண்டிப்பா அது இதுவா இருக்க முடியாது. ஒருவேளை இதுவா இருக்குமோ? இது என்னது? இது ஜாம் மாதிரி இருக்கு. பிரம்பல், வாடா நம்ம போலாம். ஓகே. கறி பத்தவே இல்லையே. இங்க ஸ்டவ் இருக்கு. இதுக்குள்ள நிறைய இருக்கும் போலயே. அச்சச்சோ, நம்ம நல்லா சமாளிக்கணும். டேய் அண்ணா, என்னடா பண்றது? பிரம்பல், நம்ம ஒளிஞ்சுக்கலாம். ஓகே. அங்க ஒண்ணு ஒளிஞ்சுக்க சொல்லல. ஆனா சரி. டேய் அண்ணா, உள்ள போக முடியல. தள்ளி விடு. சீக்கிரமாடா உள்ள போ. வலிக்குது. நெருப்பு மேல ஏறுது பிரம்பல். ஐயோ, வலிக்குது. பிரம்பல், ஒண்ணு நான் நிறைய சாப்பிடாதன்னு சொன்னல. மேல ஏறுடா. அதுதான் ட்ரை பண்றேன். டேய் அண்ணா, நாம சாதிச்சிட்டோம். ஆமாடா தம்பி. ஒரு வழியா வெளியே வந்துட்டேன். டேய் அண்ணா, நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன். பாய். அன்புள்ள ஹண்டர் விக்கு, இந்த லெட்டரை நீ படிக்கும் போது நான் வெக்கேஷன்ல இருப்பேன். நானே வந்து உன்னை சந்திக்கலான்னு இருக்கேன். இது வந்து என்னோட ரீசெண்ட் போட்டோ. நல்லா தான் இருக்கான். ஹண்டர் விக், யார் அது? இது யாரா இருக்கும்? கண்டிப்பா அவனா தாண்டா இருக்கும். ஆமாடா, அவனே தாண்டா. இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டான். ஹாய். ஆஹா, வாடா நண்பா. நீ ஒரு கால் பண்ணிருந்தா நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு போயிருப்பல்ல. வர வர நீ அழகாகிட்டே இருக்கடா நண்பா. ஆனா வந்து இன்னமும் நான் அந்த 2 கரடிகளையும் பிடிக்கிற வேலையை முடிக்கலடா. நீ வந்து எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணு. ஓகே?
கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். நிஜமாவா? நீ நிஜமாவே நல்ல ஃப்ரெண்டுடா. இங்க உனக்கு எல்லா வசதியும் நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். நல்லா என்ஜாய் பண்ணலாமா? நாம வந்துட்டோம். ஓகே, நாம வந்து இப்போ கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து அதேதான். நான் இதை பாத்துக்கிறேன். வேலை முடிஞ்சுதுடா. நல்ல பிளான் போட்டோம்டா. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் நண்பா. அந்த குண்டனுங்க 2 பேருக்கும் முடிவு கட்ட வேண்டிய நேரம் இப்ப வந்துருச்சுடா. நம்ம பிளாக் ஃபெஸ்டிவலை கொண்டாடலாம். நான் உங்க எல்லார் மேலேயும் கறி பூச போறேன். அம்மா உன் அண்ணன் எங்க போன சொல்லு. எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதாவது சிமினில மாட்டிருப்போம். சரி, பப்ளு தான் இங்க இல்லல. அவனுக்கு பதில் நீயே எங்களை பிடிக்க கூடாது. நல்ல ஐடியா தான். நான் உங்களை பிடிக்கிறேன். இதோ வந்துட்டேன். பிடிச்சிட்டு என்ன படி பாப்போம். தொட முடியாது, தொட முடியாது. நான் வந்துட்டேனே. எங்களை பிடிக்க முடியாது. யோ நண்பா, நீ ரெடியாடா? ஓகே. அது லோகர்விக், எல்லாரும் ஓடுங்க. இது ரொம்ப வெயிட்டா இருக்கேடா. அண்ணா வலிக்குதே. நண்பா, நீ வேலையை ஆரம்பிடா. சரி. நல்ல வேலை தப்பிச்சு. யாரா நீ? நான் இவனோட அண்ணா. அது நம்மளோட பப்ளு. ஆமா, நான் உன்னை ஏமாத்திட்டேன். நீ ஏமாத்துறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இப்போ நீ பண்ணதுக்கு அனுபவிக்கணும்லடா. அண்ணா ஓடிடு. இல்ல இல்ல அண்ணா. ஓ அச்சச்சோ. வாயாடலடா, இப்போ மாட்டியா? அண்ணா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அண்ணா, இது ரொம்ப வெயிட்டா இருக்கு. நீ கவலைப்படாத தம்பி, கொஞ்சம் இங்க பாரு. ஹலோ, இப்போ உன்னோட கதை முடிஞ்சது. பப்ளு அறிவாளி தான். நீ தாண்டா தப்பு பண்ணா, இதான் வாங்கிக்கோ. நீ இத வாங்கிக்கோ. உன்னை ரொம்ப ஈஸியா அடிச்சிட்டேன். சூப்பர் நட்டாசு. லோகர்விக், அச்சோ, இப்போ என்ன பண்ண போறீங்க நீங்க? நான் போயிடுறேன்டா, என்ன விடுங்கடா, விடுங்கடா, விடுங்கன்னு சொல்றேன்லடா. உங்களுக்கு கேக்குதா இல்லையா? அடே, உங்களை தான்டா. ஆனா ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவீங்கடா. என்னைய வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்னைய விட்டுருக்கடா. இங்க பாருங்க கைஸ், பிளாக் ஃபெஸ்டிவல் நாம கொண்டாட வேணாம். ஆமா, கொண்டாடிட்டா போச்சு. என்ன விட்டுடுங்கடா. என்ன விட்டுருக்கடா.